வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு விவாகரத்து. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். ஷீலா, நீ படிச்ச பொண்ணு. உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத தயவு செஞ்சு முழுசா கேளு அப்படின்னு வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் மிகுந்து ரொம்ப பொறுமையா சொன்னான் மனோஜ். ஆனா அவனோட மனைவி ஷீலாவோட முகத்துல எந்தவித மாற்றமும் இல்ல. அவ எடுத்த முடிவுல உறுதியா இருந்தா. ஷீலா அவளோட கணவனை சட்டப்படி விவாகரத்து செய்ய முடிவெடுத்துட்டா. அவ இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு மனோஜ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஷீலாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ள ஷீலா இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்க நாம பிளாஷ்பேக் போகணும். வாங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். மனோஜ் படிச்ச இளைஞன். அவனோட அப்பா பேரு பொன்னம்பலம், அம்மா பேரு சிவகாமி. வந்தார வாழ வைக்கிற சென்னை மாநகரத்துல உள்ள அடையாறுல ஒரு வீட்ல வாடகைக்கு குடியிருக்காங்க. பொன்னம்பலம் தனியார் மருத்துவமனையில வார்டுபாயா வேலை பாக்குறாரு. சிவகாமி இல்லத்தரசி. வீட்ல இருந்தே ஊறுகாய், வத்தல், மிளகாத்தூள், இட்லி பொடி இதெல்லாம் தயார் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு வரா. வர வருமானத்தை வச்சு மனோஜ படிக்க வச்சாங்க. மனோஜும் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு தனியார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். ஏழைன்னு சொல்ல முடியாம, மிடில் கிளாஸ் குடும்பம்னு சொல்ல முடியாம, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அம்மா சிவகாமிக்கு உடல் நலம் சரியில்லாம போக ஆபரேஷன் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதனால மனோஜ் கடன் வாங்கி சிவகாமியோட ஆபரேஷனை செஞ்சு முடிச்சான். சிவகாமி குணமானா. பொன்னம்பலத்தோட வருமானம் அப்புறம் மனோஜோட வருமானத்தை வச்சு கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி பெரிய இடியா வந்து விழுந்தது. பொன்னம்பலம் வேலை பார்த்த தனியார் மருத்துவமனையோட டீன் நீலகண்டனோட பையன் அசோக் அடுத்த டீன் பொறுப்புக்கு வந்தான். அவன் பொறுப்புக்கு வந்த அடுத்த நிமிஷம் அவன் எடுத்த முடிவு வயசானவங்களுக்கு விருப்ப ஓய்வும் பணமும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு புதிய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுதான். அந்த வயசானவங்களோட பெயர் பட்டியல்ல பொன்னம்பலம் பேரும் இருந்தது. கொஞ்சம் பணமும் கொடுத்து அவருக்கு ஓய்வும் கொடுத்துடுச்சு நிர்வாகம். மனோஜும் சிவகாமியும் நிலகுலைஞ்சு போனாங்க. எதிர்கால செலவுக்கு தேவைப்படும்னு பொன்னம்பலத்தோட ரிட்டையர் பணத்தை அவரோட பேர்ல பேங்க்ல டெபாசிட் செஞ்சுட்டான் மனோஜ். சிவகாமியோட உடல் நலமும் முன்னாடி மாதிரி இல்லாததால ஊறுகாய் வியாபாரமும் செய்ய முடியல. மனோஜ் ஒருத்தனோட சம்பளத்தை மட்டும் வச்சு குடும்ப செலவுகளையும் கவனிச்சுக்கிட்டு இஎம்ஐயும் மாதம் மாதம் கட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த நிலையில மனோஜுக்கு வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்பு வந்தது. அவன் படிப்புக்கு ஏத்த வேலை, சம்பளமும் அதிகம். 3 வருஷத்துல கடனை அடைச்சிடலாம். அதனால அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். அவனோட முடிவை அப்பா அம்மா கிட்ட சொன்னான். மகனை பிரிஞ்சிருக்கிறது வருத்தமா இருந்தாலும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்னாங்க. மறுநாள் சிவகாமியும் பொன்னம்பலமும் வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது சிவகாமி அப்படின்னு குரல் கேட்டு திரும்பி பார்த்தாங்க. அங்க அவங்களோட தூரத்து சொந்தக்காரி பானுமதி நின்னுகிட்டு இருந்தா. பானு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கோம். என்ன சிவகாமி ஒரு மாதிரி வருத்தமா சொல்ற? உடம்பு நல்லா இருக்குல்ல? அதுக்கென்ன, அது நல்லாத்தான் இருக்கு. அதாலதான் இவ்வளவு பிரச்சனை. என்ன சொல்ற? உனக்கு தான் தெரியுமே என் உடல்நிலைய பத்தி. ஆமா, உனக்கு ஆபரேஷன் நடந்தது. இப்போ நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன். ஆனா அந்த ஆபரேஷனுக்காக வாங்கிய கடனை அடைக்கத்தான் மனோஜ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ம், பாவம். அவனும் உங்களுக்கு ஒரு பிள்ளையா போயிட்டான். கூட இன்னொருத்தன் இருந்தா அவன் பாதியும் இவன் மீதியுமா பணத்தை ரெடி பண்ணலாம். நீ சொல்றது சரிதான். இப்போ இந்த கடனை அடைக்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போறான். ஓ, வெளிநாட்டுக்கு போறானா? ஆமாம் பானு. அப்போ நான் சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அப்படின்னு பானுமதி சொன்னதும் சிவகாமியும் பொன்னாம்பலமும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பானுமதி மேலும் சொன்னா, ஆமா சிவகாமி, காலம் கெட்டு கிடக்கு. யாரையும் நம்ப முடியாது. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. அங்க யாரையாவது ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா உங்க பாடு திண்டாட்டமாயிடும். இல்ல பானு, மனோஜ் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா காலமும் நேரமும் யார வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும்.
ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மனோஜ் வெளிநாட்டுல இருந்து வர வரைக்கும் உங்கள அவ பார்த்துப்பா. இல்ல அவளும் அவன் கூட வெளிநாட்டுக்கு போய் குடித்தனம் பண்றதுனா பண்ணட்டும். அப்புறம் கடனை அடைச்ச பிறகு எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு பானுமதி சொன்னதும் சிவகாமியும் பொன்னாம்பலமும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பொன்னாம்பலம் சொன்னாரு, நீங்க சொல்றதும் சரிதான். இத பத்தி பேசி நாங்க ஒரு முடிவெடுக்கிறோம். நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு. பானுமதி கிட்ட சொல்லிட்டு சிவகாமியும் அவரு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. 2 பேரும் அமைதியாவே நடந்தாங்க. 2 பேரோட மனசுலயும் பானுமதி சொன்ன விஷயங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்தது. வீடு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மனோஜ் வேலை விட்டு வந்ததும் இத பத்தி சொன்னாங்க. மனோஜ் முதல்ல மறுத்துட்டான். அப்புறம் பொறுமையா எடுத்து சொன்னதும் சம்மதிச்சான். மனோஜுக்கு வரன் தேடுனாங்க. பல வரன்கள் வந்தது. ஆனா ஒரு வரனும் அமையல. அதுக்கு காரணம் மனோஜ் வீட்டாரோட குடும்ப சூழ்நிலை. ஆமா, சொந்த வீடு வேணும், கடன் இருக்கக்கூடாது, வெளிநாட்டு மாப்பிள வேண்டாம். இதுதான் எல்லா பொண்ணுங்களும் எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் போடுற கண்டிஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல ஒண்ணு கூட மனோஜ் குடும்பம் தேர்ச்சி பெறல. அதனால எல்லா வரன்களும் தள்ளிக்கிட்டே போச்சு. கடைசியில திருமணமே வேண்டான்ற முடிவுக்கு மனோஜ் வந்துட்டான். ஆனா சிவகாமி மனசு தளரல. அவனுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா. மனோஜ் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருந்தது. இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ற வைராகியத்தோட சிவகாமி வரன் தேட ஆரம்பிச்சா. அப்பதான் தரகர் மூலம் ஒரு வரன் வந்தது. பொண்ணோட பேரு ஷீலா. ஷீலாவோட அப்பா பேரு சிதம்பரம், ரிட்டையர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அம்மா காந்திமதி, இல்லத்தரசி. ஷீலா நல்லா படிச்சுட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறா. பெண்பாருக்கும் படலம். மனோஜுக்கு ஷீலாவையும் ஷீலாவுக்கு மனோஜையும் பிடிச்சு போச்சு. ஷீலா தைரியமா எல்லாரும் முன்னாடியும் சொன்னா, நான் சில விஷயங்களை வெளிப்படையா பேச விரும்புறேன் அப்படின்னு ஷீலா சொன்னதும் மனோஜ் குடும்பத்தார் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் சிவகாமி சிரிச்ச முகத்தோட சொன்னா, சொல்லுமா, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. என்னை விட்டா அவங்கள பாத்துக்க ஆள் இல்ல. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட சம்பளத்துல பாதி என் பிறந்த வீட்டுக்கு கொடுத்துருவேன். அடிக்கடி வந்து பாத்துப்பேன். அவங்களும் வந்து என்ன பாப்பாங்க. இவ்வளவுதானா? நல்ல விஷயம். பெத்தவங்கள பாத்துக்கிற கடமை பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களுக்கும் இருக்கு. இப்படி ஒரு பொறுப்பான பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத நினைச்சு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிவகாமி சொன்னதும் ஷீலா சிரிச்சா. அப்புறம் சிதம்பரம் தயங்கிக்கிட்டே கேட்டாரு, ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கிறது சொந்த வீடு தானே அப்படின்னு சிதம்பரம் கேட்டதும் மனோஜ் குடும்பத்தாருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சிதம்பரம் மேலும் சொன்னாரு, நாங்க இருக்கிறது சொந்த வீடு. வாடகை கொடுத்திருந்தா பாதி வருமானம் வாடகைக்கே சரியா போயிடும். அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சிதம்பரம் சொன்னதும் சிவகாமி சட்டுன்னு சொன்னா, சொந்த வீடுதான் அப்படின்னு சிவகாமி சொன்னதும் மனோஜும் பொன்னம்பலமும் அதிர்ச்சியோட ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஆனா எதுவும் பேசல. சிதம்பரம் சிரிச்சுக்கிட்டே மனோஜ பார்த்து கேட்டாரு, தம்பிக்கு எதுவும் கடன் இல்லையே? வீட்டு லோனு, அந்த லோனு, இந்த லோனுன்னு எதுவும் கடன் இல்லையே? அப்படி இருந்தா இஎம்ஐலயே வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு சிதம்பரம் சொன்னதும் மனோஜுக்கு திக்குன்னு இருந்தது. சிவகாமி வேகமா குறுக்கிட்டு சொன்னா, எந்த கடனும் இல்ல. எங்க பூர்வீக நிலத்தை வித்து வந்த பணத்தை வச்சுதான் நாங்க இந்த வீட்டையே வாங்கினோம் அப்படின்னு அடுத்த பொய்ய திக்காம திணறாம சொன்னா சிவகாமி. பொன்னம்பலத்துக்கும் மனோஜுக்கும் காதோரத்துல வேர்க்க ஆரம்பிச்சுது. காந்திமதி புன்னகை மாறாம சொன்னா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நிறைய வெளிநாட்டு மாப்பிள்ள வரனெல்லாம் வந்துச்சு. இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அவளை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. இதே பக்கத்துல மாப்பிள்ள வீடா இருந்தா வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு வரலாம். பெத்த பிள்ளைக நம்ம கண்ணு முன்னாடி குடித்தனம் பண்ற அழக ரசிக்கிறத விட பெத்தவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்க. உங்க பையன் இங்க சென்னையில தான் வேலை பாக்குறாருன்னு தரகர் சொன்னாரு. அதனாலதான் இந்த சம்பந்தத்துக்கு நாங்க சரின்னு சொல்லி உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னோம் அப்படின்னு காந்திமதி சொன்னதும் மனோஜுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்தது. பொன்னம்பலம் பேச வார்த்தை வராம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சிவகாமி எந்த ஒரு சலனமும் இல்லாம சொன்னா,
நீங்க சொல்றது சரிதான். எங்களுக்கும் இவன் ஒரே பையன். இவனுக்கும் வெளிநாட்டு ஆஃபர்லாம் வந்தது. இவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. அதனால வேண்டான்னு சொல்லிட்டோம். எங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். அதனால அவனும் சரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிவகாமி சொன்னதும் பொன்னம்பலமும் மனோஜும் அதிர்ச்சியில திடுக்கிட்டு போய் உட்கார்ந்திருந்தாங்க. அப்புறம் சிதம்பரமும் சிவகாமியும் சீர்வரிசை விஷயங்களை பேசி முடிச்சாங்க. கல்யாணம் நிச்சயமானது. ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு சிதம்பரம் சொன்னதும் சிவகாமி சொன்னா, எதுக்கு ரெட்ட செலவு? கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம். எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிருவோம். சந்தோஷம். எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். ரொம்ப நல்லது. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிவகாமி முன்னாடி நடந்தா. அவ பின்னாடி அமைதியா தலை குனிஞ்சபடி மனோஜும் பொன்னம்பலமும் போனாங்க. அவங்க போன பிறகு ஷீலா சொன்னா, அந்த வீட்ல அந்த ஆன்ட்டி தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க போல. அந்த அங்கிளும் மாப்பிளையும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆமா ஷீலா, நானும் கவனிச்சேன். என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. இதுல யோசிக்க ஒண்ணுல காந்திமதி. சில பேரு அந்த அம்மா மாதிரி சட்டுன்னு பேசி பழகிருவாங்க. சில பேருக்கு பழக லேட் ஆகும். மாப்பிள்ள அவங்க அப்பா மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு விடுங்க, கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கலாம். இல்லைங்க, எதுக்கும் மாப்பிள்ள குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்கிறது நல்லது. சரி சரி, தரகர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் போனை எடுத்து தரகருக்கு பேசினாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. பயப்பட வேண்டாம். மாப்பிள்ளை வேலை பார்க்குற கம்பெனியோட பேரை சொல்றேன். வேணும்னா அங்கேயும் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு மனோஜ் குடும்பத்துக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு தரகர். பாவம், அவருக்கு சிவகாமி சொன்ன எந்த பொய்யும் தெரியாது. சிதம்பரமும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி கேட்கல. பொதுவா மாப்பிள்ளை வீடு எப்படின்னு கேட்க தரகர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு புகழ் மாலை பாடிட்டாரு. அப்புறம் என்ன, மனோஜ் ஷீலா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆன புதுசுல ஷீலாவுக்கு எதுவும் தெரியல. ஷீலா மனோஜோட இல்லறம் நல்லறமா இருந்தது. 6 மாசங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு ஷீலா கிளம்புனா. சிவகாமியும் பொன்னம்பலமும் சரின்னு சொன்னாங்க. ஷீலா கிளம்பி வெளியில போனா. கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பா. அப்பதான் அவளோட போனை வச்சுட்டு வந்த ஞாபகம் அவளுக்கு வந்தது. அதனால வீட்டுக்கு திரும்பி வந்தா. வாசல்ல புதுசா ஒரு ஜோடி செப்பல் இருந்தது. யாரு வந்திருப்பாங்கன்னு எட்டி பார்க்க போனா. அப்போ உள்ள நடந்த பேச்சுவார்த்தைகள் அவ காதுல தெளிவா வந்து விழுந்தது. ராமசாமி அண்ணே, மனோஜ் உங்களுக்கு வீட்டு வாடகை அனுப்பிட்டான்ல அப்படின்னு சிவகாமி கேட்டதும் ராமசாமி சொன்னாரு, அதெல்லாம் தம்பி சரியா அனுப்பிடுது. இங்க நான் சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி. சொல்லுங்க அண்ணே. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நல்ல விஷயம். ஆமாமா, என் பையனுக்கும் மருமகளுக்கும் கிஃப்டா இந்த வீட்டை கொடுக்கலாம்னு இருக்கேன். அதனால தப்பா நினைச்சுக்காம நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க காலி பண்ணதும் நான் பெயிண்ட் அடிச்சு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். எல்லாம் ரெடியா இருந்தா தானே கல்யாணம் முடிஞ்சதும் என் மகனும் மருமகளும் இங்க வந்து அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ராமசாமி சொன்னதும் சிவகாமியும் பொன்னம்பலமும் திடுக்கிட்டு போனாங்க. சிவகாமி தயங்கிக்கிட்டே கேட்டா, நீங்க சொல்றது புரியுதுன்னே. ஆனா இப்போ திடீர்னு சொன்னா எப்படின்னே? அதுக்கு தானேம்மா 3 மாசம் முன்னாடியே சொல்றேன். சீக்கிரம் வேற வீட்டை பாருங்க. நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி வெளியில வந்தாரு. வாசல்ல ஷீலா ஸ்தம்பித்து போய் நின்னுகிட்டு இருந்தா. என்னம்மா, எப்படி இருக்க அப்படின்னு ராமசாமி கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல நான் வராம அப்படியே சில மாதிரி நின்னா ஷீலா. ராமசாமி மேலும் சொன்னாரு, உங்க அப்பா வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு உங்க அப்பாவை பார்க்க சொல்லுமா. புகுந்த வீடும் பிறந்த வீடும் ஒரே தெருவுல இருந்தா உனக்கு சந்தோஷம்தானே அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி போனாரு. ராமசாமியோட பேச்சு குரல் கேட்டு சிவகாமியும் பொன்னம்பலமும் வெளியில வந்தாங்க. அங்க ஷீலா நின்னுட்டு இருந்தத பார்த்ததும் 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அப்புறம் ஷீலா அமைதியா உள்ள போனா. அங்கிருந்த சேர்ல உட்கார்ந்தா. பொன்னம்பலம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. ஆபீஸுக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு மனோஜ் வேகமா வீட்டுக்கு வந்தான். ஷீலா அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தா. சிவகாமி பேச ஆரம்பிச்சா.
என்ன மன்னிச்சிருமா, இதுக்கு நான் தான் காரணம். நாங்க எங்க பையனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். எல்லாரும் உங்கள மாதிரியே சொந்த வீடு கேக்குறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். சொந்த வீடு இல்லாதவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதா என்ன? அப்படின்னு சிவகாமி கேட்டதும் ஷீலா நிமிர்ந்து பார்த்தா. சிவகாமி தலை குனிஞ்சு சொன்னா, உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது. அதுக்காக என்ன எதுக்கு பொய் சொல்லி ஏமாத்துனீங்கன்னு நீ கேட்க வர. எங்களுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை இழக்க நாங்க விரும்பல. அதனாலதான் பொய் சொன்னேன். தப்புனா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என் மகனை தண்டிச்சிராத அப்படின்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய சிவகாமி சொன்னதும் ஷீலாவோட உள்ளம் இளகுச்சு. அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு கேட்டா, பரவாயில்ல விடுங்க அத்த. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் இப்போ தெரிஞ்சுக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இத தவிர வேற எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஷீலா கேட்டதும் சிவகாமி, பொன்னம்பலம், மனோஜ் 3 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சிவகாமி இல்லைன்னு தலையாட்டுனா. அப்புறம் சின்ன புன்னகையோட அப்பா சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னா ஷீலா. சிதம்பரமும் காந்திமதியும் கோவப்பட்டாங்க. ஷீலா பொறுமையா எடுத்து சொல்லி நிலைமைய புரிய வச்சா. அப்புறம் அவங்க இருந்த தெருவுலயே ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து கொடுத்தாரு சிதம்பரம். அந்த வீட்டுக்கு மனோஜ் குடும்பத்தார் குடி வந்தாங்க. மறுபடியும் வாழ்க்கை இன்பமா போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் காலையில மனோஜ் ஷீலா கிட்ட சொன்னான். ஷீலா, எங்க ஆபீஸ் வேலை விஷயமா ஒரு ஆளை சந்திச்சு பேசணும். நான் அவர் கூட லஞ்சு வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு மனோஜ் சொன்னதும் ஷீலா சரின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ள போனான். அவ போனதும் மனோஜ் குளிக்க போனான். உண்மையிலேயே அவன் வெளிநாட்டு வேலை விஷயமா ஒருத்தரை மதியம் சந்திச்சு பேச முடிவெடுத்திருந்தான். ஆனா ஷீலா கிட்ட வேலை விஷயமா ஒரு ஆளை சந்திச்சு பேசணும்னு மறுபடியும் பொய் சொன்னான். இத தெரிஞ்சுக்காத ஷீலா எப்போதும் போல அவளோட வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு அவ ஸ்கூலுக்கு வேற போகணும். அதனால வேலைகளை மும்மரமா பாத்துக்கிட்டு இருந்தா. குளிச்சு முடிச்சிட்டு தயாராகி வெளியில வந்தான் மனோஜ். வேகமா சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டான். அவன் போனதும் ஷீலாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஷீலாவோட வேலை பார்க்குற டீச்சர் மேகலாவுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மதியம் ஷீலாவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா மேகலா. அதே ஹோட்டல்ல தான் மனோஜும் அந்த நபரும் பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மனோஜ பார்த்ததும் ஷீலா வேகமா அவன் பக்கத்துல போனா. மனோஜ் முகத்துல இருந்த புன்னகை மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிச்சுது. அப்புறம் நிதானிச்சுக்கிட்டு அவளை அந்த பெரிய மனிதருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான். அவரு பேச ஆரம்பிச்சாரு. குட் மார்னிங் மேடம், ஐ ஆம் மதன். உங்க வீட்டுக்காரரு கண்டிப்பா இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போயிருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு அந்த பெரிய மனிதர் சொன்னதும் ஷீலா நிலகுலைஞ்சு போனா. அவ கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சது. அமைதியா மனோஜ பார்த்தா. அவன் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். நிலைமை என்னன்னு புரிஞ்சுகிட்டா. மதனை பார்த்து லேசா சிரிச்சா. நன்றின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மேகலாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டா. அப்புறம் லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவளோட ரூம்குள்ள போயிட்டா. யாரு கூடவும் பேசல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மனோஜ் வீட்டுக்கு வந்தான். அப்பா அம்மா கிட்ட ஷீலாவை பத்தி விசாரிச்சான். மதியமே வந்துட்டா. நான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஒண்ணுமே சொல்லல. நேரே ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என்னதான் நடந்தது அப்படின்னு சிவகாமி கேட்டதும் மனோஜ் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையில கை வச்சபடி சேர்ல உட்கார்ந்தா சிவகாமி. பொன்னம்பலம் அமைதியா மனோஜ பார்த்து சொன்னாரு. போய் சமாதானப்படுத்து அப்படின்னு பொன்னம்பலம் சொன்னதும் மனோஜ் அமைதியா அவங்களோட ரூம்குள்ள போனான். அங்க மெத்தையோட ஓரத்துல குத்துக்கால் இட்டு முகத்தை முட்டியில புதைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா ஷீலா. மனோஜ் அவ பக்கத்துல போய் உட்கார்ந்தான். அவளோட கைய தொட்டான். அவ நிமிர்ந்து பார்த்தா. அழுது அழுது அவ கண்கள் செவந்திருந்தது. கோபமா அவனை முறைச்சு பார்த்தா. மனோஜ் பேச ஆரம்பிச்சான். என்னை மன்னிச்சிரு ஷீலா, எனக்கு வேற வழி இல்ல. நான் வெளிநாட்டுக்கு போகத்தான் வேணும் அப்படின்னு மனோஜ் சொன்னதும் ஷீலா அவனை குழப்பத்தோட பார்த்தா. மனோஜ் மேலும் சொன்னான். இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு சிவகாமியோட ஹெல்த்து, ஆபரேஷன் செலவு, கடன் அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொன்னான். ஷீலா கேட்டா. நான் பொண்ணு பார்க்க வரும்போதே என்னுடைய எல்லா கண்டிஷன்ஸையும் சொன்னேனே
அப்பவே இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நீங்க போயிருக்க வேண்டியதானே? ஏன் பொய் சொல்லி என் வாழ்க்கைய கெடுத்தீங்க? தப்புதான். ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. முதல்ல நீ ஒரு உண்மைய புரிஞ்சுக்கணும். உன்னையும் உன் அப்பா அம்மாவையும் ஏமாத்துறது எங்களோட நோக்கம் இல்ல. அப்படின்னு மனோஜ் பேசிட்டு இருக்கும்போதே சிவகாமியும் பொன்னம்பலமும் வந்தாங்க. சிவகாமி சொன்னா, அம்மாடி, இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் எல்லா பொய்யும் சொன்னேன். மன்னிச்சிருமா. நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ற வழிய பாருமா அப்படின்னு சிவகாமி சொன்னதும் அவளை எரிக்கிற மாதிரி முறைச்சா ஷீலா. பொன்னம்பலம் சொன்னாரு, உன் கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ புரிஞ்சுக்கம்மா. கடன் இல்லாம சொந்த வீட்டோட உள்ளூர்ல வேலை பாக்குற மாப்பிள்ளையத்தான் கட்டிப்பேன்னு எல்லா பொண்ணுங்களும் சொன்னா எப்படிம்மா? பசங்களும் உங்கள மாதிரிதான் படிக்கிறாங்க. அவங்க படிப்பு முடிக்கும் போது 21, 22 வயசு ஆகுது. சொந்த வீடு, கடன் இல்லாம அவன் செட்டில் ஆகுறதுக்குள்ள 35 வயசுக்கு மேல ஆயிடுது. அப்போ போய் பொண்ணு பார்த்தா வயசானவங்கள கட்டிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. 30 வயசுக்குள்ள சொந்த வீடு, கடன் இல்லாம எப்படிம்மா செட்டில் ஆக முடியும்? நிதர்சன உண்மைய புரிஞ்சுக்க யாருமே தயாரா இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். தப்பு எங்களோடதுதான். மனோஜ் எந்த தப்பும் செய்யலம்மா அப்படின்னு பொன்னம்பலம் சொன்னதும் ஷீலா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மெத்தையிலிருந்து எந்திரிச்சு கீழே வந்து நின்னா. அவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சா. உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலையா? எப்படி மாமா மறுபடியும் பொய் சொல்றீங்க? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது அத்தை சொன்ன பொய்க்கெல்லாம் இடிச்ச புலி மாதிரி அப்படியே உங்க பிள்ளை உட்கார்ந்திருந்தாரே, அது தப்பு இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமும் என்கிட்ட அதே பொய்யோட குடும்பம் நடத்தினாரே, அது தப்பு இல்லையா? நீங்க இருந்தது சொந்த வீடு இல்லைன்னு தெரியும் போது அத்தை கிட்ட நான் என்ன கேட்டேன்? இத தவிர வேற எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லலையான்னு கேட்டனா இல்லையா? இல்லேன்னு சொன்னீங்கல்ல. அப்பவும் உங்க பிள்ளை பிடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி அமைதியா இருந்தாரே, அது தப்பு இல்லையா? நீங்க சொன்ன ஒவ்வொரு பொய்யையும் நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும் 3 பேரும் என்கிட்ட எவ்வளவு சாமர்த்தியமா நடிச்சிருக்கீங்க. அது தப்பு இல்லையா? இன்னைக்கு காலையில கூட ஆபீஸ் விஷயமா ஒரு ஆளை சந்திச்சு பேச போறேன். மதியம் லஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போற விஷயமா ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்தாரே உங்க பிள்ளை, அது தப்பு இல்லையா? அப்படின்னு ஷீலா கேட்டதும் சிவகாமியும் பொன்னம்பலமும் தலை குனிஞ்சு அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. ஷீலா மேலும் கேட்டா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. 30 வயசுக்குள்ள கடன் இல்லாம சொந்த வீட்டோட லட்சத்துல சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேக்குறது நியாயம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க ஏன் அப்படி கேக்குறோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் பணம். அந்த பணம் இருந்தாதான் நம்மள 4 பேரு மதிப்பாங்க. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல பணம் தான் பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த பிரச்சனை இல்லைன்னா மத்தத ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க கேக்குறோம். ஆனா உண்மைய சொல்லணும்னா பையன் நல்லவனா, குடும்பம் நல்ல குடும்பமானு மட்டும்தான் பார்த்திருக்கணும். அதே மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணா, குடும்பம் நல்ல குடும்பமானு மட்டும்தான் நீங்களும் பார்த்திருக்கணும். சீர்வரிசை பத்தி பேசியிருக்க கூடாது. நீங்க சீர்வரிசை பத்தி பேசும்போது நாங்க எங்க கண்டிஷன்ஸ சொல்றோம். நீங்க சீர்வரிசை கேக்குறது சரினா நாங்க கண்டிஷன்ஸ் போடுறதும் சரிதான். நீங்க தப்புனா நாங்களும் தப்பு. சரி, இந்த தப்பு சரி எல்லாத்தையும் விடுங்க. நான் கேக்குற 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்கள மாதிரியே ஒரு குடும்பம் அவளை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நானும் என் அப்பா அம்மாவோ பொய் சொல்லி ஏமாத்தி இருந்தா நீங்களும் உங்க மகனும் என்ன பண்ணிருப்பீங்க? அப்படின்னு ஷீலா கேட்டதும் மனோஜ் குடும்பத்தார் பேச வார்த்தை வராம அமைதியா இருந்தாங்க. ஷீலா மேலும் சொன்னா, இனி இந்த வீட்ல உங்க பிள்ளையோட வாழ முடியாது. டிவோர்ஸ் பண்ணிரலாம். அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகட்டும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஷீலா சொன்னதை கேட்டு மனோஜ் குடும்பமே திகைச்சு போச்சு. மனோஜ விவாகரத்து பண்ணிரலான்னு ஷீலா முடிவெடுக்க இதுதான் காரணம். இதுக்காகத்தான் இந்த கதையோட ஆரம்பத்துல மனோஜ் ஷீலா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ வாங்க நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். மனோஜ் எவ்வளவு சொல்லியும் ஷீலா அவளோட முடிவுல உறுதியா இருந்தா. மனோஜ பார்த்து சொன்னா, எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா என்னால இந்த பொய்ய ஏத்துக்க முடியல. ஒண்ணு ஆரம்பத்திலேயே நீங்க உண்மைய சொல்லியிருந்தா நம்ம கல்யாணம் நடக்காம இருந்திருக்கும்.
அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதும் நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லியிருந்தா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம். ஆனா நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க உண்மைய சொல்லல. எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. தாம்பத்தியத்துக்கு அடிப்படையே நம்பிக்கை தான். அந்த பரஸ்பர நம்பிக்கை போன பிறகு இனி சேர்ந்து வாழ்றது சரிப்பட்டு வராது. இனி நீங்களோ உங்க அப்பா அம்மாவோ என்ன சொன்னாலும் என்னால அத முழுசா நம்ப முடியாது. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்ற சந்தேகத்தோட நான் காலம் முழுக்க வாழ வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் உங்க எல்லாரையும் நான் வேவு பார்க்க வேண்டியிருக்கும். இது குடும்பமா இல்ல டிடெக்டிவ் ஏஜென்சியா? எல்லாரையும் ஃபாலோ பண்ணி உண்மைகளை கண்டுபிடிக்க என்னால இந்த துப்பறிவாளன் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. நான் வாழ்க்கைய உண்மையா நிம்மதியா வாழ ஆசைப்படுறேன். அதனால விவாகரத்து தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடைமைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. புதிய பொலிவோட தலை நிமிர்ந்து நடந்து போனா. பொய் சொல்லி தப்பு பண்ண மனோஜ் குடும்பம் தலை குனிஞ்சபடி அமைதியா நின்னுகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல சட்டப்படி மனோஜ் கிட்ட இருந்து ஷீலா விவாகரத்து வாங்கிட்டா. அவளோட வாழ்க்கைய அவ வாழ ஆரம்பிச்சா. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.